எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப லேட்டா கத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா செல்ஃப் லவ். அதாவது நம்மளே லவ் பண்றது, நமக்கு நம்மளையே பிடிக்கிறது தான். இந்த செல்ஃப் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கோம். ஹவு மச் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற 80% ஆஃப் த சஃபரிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் நமக்கு நம்ம மேலேயே லவ் இல்லாததா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்ல, உங்களை நீங்க லவ் பண்ணல அப்படின்னா உங்களை வேல்யூ பண்ணாத பீப்புள்ஸை நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே இன்னொருத்தவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க கிட்டே இருந்து லவ் வேணும் அப்படின்றதுக்காக அதை டாலரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த டிஸ்ரெஸ்பெக்டை தாங்கிறது தான் லவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் யூ வில் திங்க் அந்த டிஸ்ரெஸ்பெக்டை டாலரேட் பண்ணிக்கிறது தான் லவ் அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு ஹெல்தி பவுண்டரிஸே செட் பண்ண மாட்டீங்க. ஸோ தட் எனிபடி கேன் கம் இன் அண்ட் ஹர்ட் யூ அண்ட் தென் கோ. ஸோ இந்த லைஃபோட ஜேர்னில நம்ம இழக்காம இருக்க செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செல்ஃப் லவ் பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதாவது தவறான புரிதல் இங்கே நிறைய இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். செல்ஃப் லவ் மீன்ஸ் பீயிங் செல்ஃபிஷ். அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை தானே செஞ்சுக்கிறதுக்கே கில்ட்டியா ஃபீல் பண்றது, அது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு நினைக்கிறது. இங்க ஃபேமிலி அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வரும்போது மேக்சிமம் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதே கிடையாது. பிகாஸ் தே திங்க் இட்ஸ் செல்ஃபிஷ்னஸ். அவங்க குழந்தைங்களுக்கு செய்யணும், அவங்க ஃபேமிலிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட கப்பே எம்டியா இருக்கும்போது நம்ம இன்னொரு கப்ல போர் பண்ண முடியாது. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு நீங்க லவ் கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த லவ்வால ஃபர்ஸ்ட் நம்மளோட கப்பை நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ த மோர் யூ கிவ், த மோர் யூ ஹாவ் டு ஃபில் யுவர் கப், இல்லையா? ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க உங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் யூ கேன் கண்டினியூ டு கிவ். சரி, இமேஜின் நீங்க உங்களுக்கான செல்ஃப் லவ் நீங்க கொடுக்கறதே இல்லை, அதாவது உங்களோட கப்ல நீங்க போர் பண்றதே இல்லை, யூ கண்டினியூ டு போர் இன் அதர் கப்ஸ் அப்படின்னா ஃபைனலி உங்களோட கப்பு கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடும். ஸோ யூ வில் ட்ரெயின் எ லாட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேமிலிஸ்ல நிறைய நடக்குது. நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களோட தேவைகளை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாம சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட சில்ட்ரன்ஸுக்கே எல்லாமே செஞ்சிருவாங்க. ஃபைனலி தே வில் ட்ரெயின், கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிட்டு என் வாழ்க்கையை நான் வாழவே இல்லையே, எனக்குன்னு நான் வாழவே இல்லையே அப்படின்னு கடைசியில ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நாம செஞ்சுக்கிறது இட்ஸ் நாட் அ செல்ஃபிஷ்னஸ், இட்ஸ் செல்ஃப் லவ். அது கண்டிப்பா தேவை. நம்ம லாங் லாஸ்டிங்கா நம்மளோட லவ்வை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கும் அதை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தட்ஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் செல்ஃப் லவ் இஸ் டூயிங் வாட் எவர் ஐ வாண்ட். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்குவேன், அதுதான் செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு தவறான புரிதல். அதாவது இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு, செல்ஃப் கர்ட்லிங் அண்ட் செல்ஃப் லவ். செல்ஃப் கர்ட்லிங் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் கர்ட்லிங் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறது ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு லிவ் இன் கம்ஃபர்ட். ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறது தான் செல்ஃப் கர்ட்லிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜங்க் போய் சாப்பிடணும்னு இருக்கா, கண்டினியூஸா உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் போய் ஜங்க் சாப்பிட்டுட்டு இருக்கிறது பிகாஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி உங்களை இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற ஒரு விஷயங்களை, உங்களுக்கு வேணுன்ற விஷயங்களை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறது செல்ஃப் லவ்ல வராது. உங்களோட பாடி, மைண்ட், ஸ்பிரிட் இது மூணுத்தையுமே ஹெல்த்தியா வச்சுக்கிற மாதிரியான ஹேபிட்டை இன்னையிலிருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றது தான் செல்ஃப் லவ். இஃப் யூ ஈட் ஜங்க் யுவர் பாடி வில் கெட் அஃபெக்டட் லேட்டர். ஸோ அந்த ஹேபிட்டை குறைச்சிக்கிறது உங்களோட இமோஷனல் ஹெல்த், உங்களோட பாடி ஹெல்த், உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த், இது எல்லாத்தையும் கேர் பண்றது. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்கான ஹேபிட்ஸை இன்னையிலிருந்தே தொடங்க ஆரம்பிக்கிறது தான் ட்ரூ செல்ஃப் லவ். இன்னொரு தவறான புரிதல் என்னன்னா, செல்ஃப் லவ் மீன்ஸ் ஆல்வேஸ் பீயிங் ஹாப்பி. அதாவது இந்த செல்ஃப் லவ்ல இருந்தா எப்பவுமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் ஆப்போசிட் டு தட். மோஸ்ட் ஆஃப் த டஃப் டைம்ஸ்ல தான் இந்த செல்ஃப் லவ் அப்படின்றதே வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேர் பண்ற ஒரு பர்சன் உங்களோட வர்த் புரியாம, உங்களோட வேல்யூ புரியாம விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க உங்களோட வர்த் புரிஞ்சுக்கலனாலும் யூ நோ யுவர் வர்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிறது. அண்ட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கில்ட்டுக்குள்ளேயே மூழ்காம
ஜஸ்ட் உங்களோட மிஸ்டேக்ஸோட உட்காந்து வை யூ டிட் தட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வராமல் அந்த மிஸ்டேக்ஸை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் உங்களோட இமோஷன்ஸோட அமைதியாக உட்காந்து கவனிக்கிறது. ஸோ எதனால எனக்கு கோவம் வருது, எதனால நான் சேடாக இருக்கேன் அப்படின்ற இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை பெட்டர் வேல ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது. உங்களோட பாஸ்ட் சாய்ஸஸ்க்காக உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறது. இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸில் தான் உங்களோட செல்ஃப் லவ்வே வெளியே வரும். ஸோ செல்ஃப் லவ்வில் இருந்தால் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படின்றது ஒரு மித். அண்ட் ஃபைனலி இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம நினச்ச உடனே சடனாக எந்திரிச்ச உடனேலாம் வராது. நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறது, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் லவ் பண்ணுறதையும் டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தவறுகள் செய்யும்போது நம்மளை நாமே தட்டி கொடுக்கணும். நம்மளை வேல்யூ பண்ணாத ஒரு பர்சன் போகும்போது லெட் கோ பண்ண கற்றுக்கணும். அண்ட் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் பிகாஸ் யூ நீட் லவ் அப்படின்றதுக்காக அதை டாலரேட் பண்ணாமல் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஹெல்தி பவுண்டரிஸ் செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் யூ ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணும்போது தான் அண்ட் இன்னொரு பர்சனும் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ ஹூ இஸ் வாட்சிங் ஒரு பேர் மினிமம்க்கு செட்டில் ஆகிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் எ குவீன் ஆர் அ கிங். ஒரு குவீன் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களுக்கு செட்டில் ஆக மாட்டாங்க. ஷி won't allow disrespect. She will have the proper boundaries even with the king. So treat yourself like a queen, and the more you practice self love, the more stronger inside you are. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and share your thoughts and comments. Thank you to all.